காற்றின் குரல். ஹலோ மக்களே, மனதின் பக்கங்களோடு காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு நாள் தான். ஆனா ராத்திரி வரைக்கும் மனசுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. சாயந்தரம் ஒரு ஷாப்பிங் மால் போயிருந்தேன். வீக்கெண்ட் க்ரௌட், லைட்ஸ், கிட்ஸோடைய சத்தம், ஃபுட் கோர்ட்ல வரக்கூடிய அந்த ஸ்மெல், எல்லாரும் எங்கேயோ அவசரமா போய்கிட்டே இருந்தாங்க. நானும் எஸ்கலேட்டர்ல ஏறி சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லிஃப்ட்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்னேன். லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. உள்ள ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி, 2 காலேஜ் கேர்ள்ஸ், ஒரு ஆஃபீஸ் அங்கிள், அதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு, மேக்சிமம் ஒரு 5 வயசு இருக்கும். பிங்க் கலர்ல ஒரு ஃப்ராக் போட்டிருந்தா, கையில ஒரு சின்ன டெடி பேர். அந்த பொண்ணோட அம்மா ஃபோன்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அந்த குழந்தை மட்டும் லிஃப்ட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தையோட பார்வை ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு. யாராவது ஐ கான்டாக்ட் கொடுத்தா சிரிக்கணும்னு வெயிட் பண்ற மாதிரி. ஆனா லிஃப்ட்ல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பு, ஒருத்தர் இன்ஸ்டாகிராம், இன்னொருத்தர் கால்னு. அந்த குழந்தை மட்டும் ஒவ்வொருத்தர் முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்துச்சு. சில செகண்ட்ஸ் கழிச்சு அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிச்சா. தெரியல, எனக்கும் ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துச்சு. அவ உடனே கையில இருந்த டெடிபியரை காட்டி இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ரொம்ப சின்ன மொமெண்ட் தான். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ரொம்ப பாரமா இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த லிஃப்ட் ஃபுல்லா மனிதர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு பேச யாருமே இல்லை. எல்லாருமே ஸ்கிரீன்ல கனெக்ட் ஆயிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல யாருமே அந்த குழந்தையோட உலகத்துல இல்லை. லிஃப்ட் கீழே வந்துச்சு. டோர் ஓப்பன் ஆனதும் அந்த குழந்தையோட அம்மா அவ கையை பிடிச்சுக்கிட்டு வேகமா வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. போகும்போது அந்த குழந்தை திரும்பி என்னை பார்த்து பாய்னு சொன்னான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பாய் மட்டும் இல்லை. ஏனோ அந்த சின்ன சிரிப்பு ராத்திரி வரைக்கும் மனசுக்குள்ள நின்றுகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்த பிறகும் நான் அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம உலகம் இவ்வளோ பிஸி ஆயிடுச்சா? ஒரு குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்க கூட நேரம் இல்லாம போயிடுச்சா? ஒரு காலத்துல ட்ரெயின்ல பக்கத்துல உட்கார்ந்தவங்க கூட பேசுவாங்க. பஸ்ல போனோம்னா அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். டீ கடையில தெரியாதவங்க கூட டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம ஃபோன் ஸ்கிரீன்குள்ளேயே நாள் முடிஞ்சிருது. இன்னைக்கு அந்த குழந்தை எனக்கு தெரியாம ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. சில நேரம் மனிதர்களுக்கு தேவைப்படுறது பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு ஃபியூ செகண்ட் அட்டென்ஷன், அதுவே போதும். அந்த லிஃப்ட்ல அந்த குழந்தை யார் கூடயாவது கனெக்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணிச்சு. ஆனா நம்ம ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகிறத விட எஸ்கேப் ஆகிறதுல தான் பிஸியா இருக்காங்க. சில நேரம் நான் யோசிப்பேன், நம்ம தனிமைக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் இல்லாததா, இல்ல நம்மளுடைய பிரசன்ஸ் இல்லாததான்னு. நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், மனசு வேற எங்கேயோ ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதனாலதான் நிறைய மொமெண்ட்ஸ் நாம கவனிக்காமலே போயிடுறோம். இன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன பொண்ணுடைய முகம்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சில மனிதர்கள் சில நொடிகள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. ஆனா அவங்க தெரியாம ஒரு எண்ணத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை எனக்கு சொல்லாம சொல்லிட்டு போன ஒரு விஷயம், கொஞ்சம் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வாங்க, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு. சரி, இதுவரைக்கும் மனதின் பக்கங்கள் பார்த்தோம். இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து சிரிச்சா அதை இக்னோர் பண்ணாதீங்க. சில சிரிப்புகள் ரொம்ப ஜென்யூனா இருக்கும். மீண்டும் ஒரு இரவில் இன்னொரு பக்கத்தோடு சந்திப்போம். நன்றி.